இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நேர்வற்ற உருளையின் அடிப்பரப்பு 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதன் உயரம் 6 சென்டிமீட்டர், அதன் கன அளவு என்ன? இங்கே வந்து நமக்கு எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, உருளையை பற்றி பேசுகிறாங்க. அப்போ உருளை அப்படிங்கிறது இந்த ஷேப்பில் இருக்கும் சரிங்களா. இதோட அடிப்பாகம் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா வட்ட ஷேப்பில் இருக்கும். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வட்டத்தின் பரப்பு, வட்டத்தின் பரப்பு அப்படிங்கிறது 30ன்னு கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 30, அது போக உயரம் h ஈக்குவல் டு ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா கன அளவு. உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன வரும்? பை ஆர் ஸ்கொயர் h. இந்த பை ஆர் ஸ்கொயர் தான் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 30 இன்ட்டு உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 180 கன அளவு. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நமக்கு டிஎன்பிசியில் இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் மாற்றி மாற்றி நிறையா கேட்டிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டில் இந்த மாடலில் ஒரு சம் இருக்கும் சரிங்களா. அதுதான் நமக்கு பேஸு. அதை வச்சு கொஞ்சம் மாற்றி மாற்றி இந்த நம்பரை மட்டும் மாற்றி மாற்றி நிறையா தடவை நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க.